வணக்கம். க்ளோரி ஆனி. இப்போ கூட விமர்சனம் நிறைய வருது. அண்ணனுடைய அந்த மே 18 வந்து மிகவும் உருக்கமாக இருந்துச்சு. ஒரு பெருந்தோல்வியை சந்திச்சுட்டு மக்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறேன்னா ரொம்ப எதிர்பார்ப்போடு அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அண்ணனை பார்க்கணும், பார்த்தே ஆகணும். ஏன்னா ஒரு பெரிய அலை அடித்து நாம் கரை ஒதுங்கி இருக்கோம். இன்னும் நம்ம அதிர்ச்சியிலேருந்து மீளலை. இன்னும் நம்மளை வந்து யாரோ ஆள்றாங்க அப்படிங்கிறது நினப்பில் தான் இருக்குமே தவிர இன்னார் தான் ஆள்றாருன்னு சொல்லப்படுது இல்லையா? அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்திலையோ ஏற்றுக்கிற இயற்கையிலே ஏற்றுக்க முடியலை. மனப்பக்குவம் இல்லாமல்லாம் இல்லை, மூளையே இயற்கையாகவே அந்த இதுக்குள்ளே வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த பெருந்தோல்விக்கு பிறகு அண்ணன் எப்படி இருக்காங்க, அண்ணனுடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய கருத்து என்ன, இனிமே அவர் எப்படி நம்மளை வழி நடத்துவார், அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் நகர்த்துற ஒவ்வொரு நகர்வுலையும் நம்முடைய அடுத்த படிநிலை இருக்குது, நாம் என்ன செய்யணுங்கிறத அண்ணன் சொல்லணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அண்ணன் என்னவா இருக்கார் இப்போது, அதை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற துடிப்பில் தமிழ்நாடுல இருந்து அந்த என்ன சொல்ற ஆர்கானிக் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நேர்மையான எந்த பதவிக்கும் காசுக்கும் ஆசைப்படாமல் கருத்தியலையும் நல்ல நல்ல திட்டங்களையும் உள்வாங்கி கொண்ட புத்திசாலிகள் அப்படிங்கிற அந்த நல்லவர்கள் கூட்டத்தில் ஒரு பகுதி என்ன செஞ்சுன்னா எல்லாராலையும் வர முடியாது, இருந்தாலும் பெரும்பான்மையானவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. துவண்டு போய் இருந்த இடத்துல அது வந்து ஒரு பேரெழுச்சியாக பேருதவியாக அமைஞ்சுது. தோல்வி ஒரு பக்கம், அண்ணனை பார்க்குறோம். அப்போ அண்ணனுடைய உரையை கேட்கும்போது இறுதியில் அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சோர்வடைஞ்சிட்டீங்களா அப்படின்னா ஒன்று செய்யுங்கன்னா அதுக்கு ரெமடி சொல்ல வராரு. ஆனால் நீங்கள் சோர்வடைஞ்சிட்டீங்களான்னு வார்த்தையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டம் பெருங்குரல் எடுத்து என்ன சொல்லுதுன்னா, இல்லை நாங்கள் சோர்வடையலைண்ணா அப்படின்னு கத்துது. அண்ணனுக்கு ஒரு நிமிஷம் அந்த பதில் வந்து ஜர்க்க ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் துவண்டு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே மக்கள் வெள்ளத்துலேருந்து இல்லைன்னா நாங்கள் துவண்டு போகலை உற்சாகமாக தான் இருக்கும்னு பதில் வருது. இதுதான் நாம் தமிழர் கட்சி. ஏன் இவ்வளவு நல்லவங்களா, ஏன் இவ்வளவு புத்துணர்ச்சியாக இருக்காங்கன்னா, நாம் தமிழரின் கொள்கை கோட்பாடுகளை அவங்க உள்வாங்கியவங்க. இவங்க எந்த பணத்துக்கும் மயங்க மாட்டாங்க, எந்த பதவிக்கும் மயங்க மாட்டாங்க, எந்த சினிமா கவர்ச்சிக்கும் மயங்க மாட்டாங்க. சினிமானா அது பொழுதுபோக்கு. ஆமாம் எனக்கு அவரை பிடிக்கும், ஜஸ்ட் ஒரு விசிறி தான், இல்லை அவரோட நடிப்பு பிடிக்கும், படமாக பார்ப்போம் அவ்வளோதான். அதுக்காக கூமுட்டைகள் பின்னாடியும் கோமாளிகள் பின்னாடியும் மனித தன்மையற்றவர்கள் பின்னாடியும் அரசியல் அற்றவர்கள் பின்னாடியும் போகிற கூட்டம் நாங்கள் இல்லை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நம்முடைய நாம் தமிழர் கட்சி உறவுகள் நிரூபிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணன் துவண்டு போயிருந்தா கூட மக்கள் துவண்டு போகலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அண்ணனும் எங்கேயுமே தோழலை. அந்த வலி வேதனைகளை அவர் வெளிப்படுத்தினார். அவரும் மனுஷன்தான், ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். இதை கூட சில கூமுட்டைகள் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு புரியலை. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் பேசியிருப்பாருன்னு வைங்களேன். அந்த 1 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிஷமோ 2 நிமிஷமோ தான் இந்த நடப்பு கால ஆட்சியை வந்து விமர்சனம் பண்ணார். அதுக்கு போய் நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சில நல்லவர்கள் எல்லாம் பதிவு போடுறீங்க, எல்லாருமே பாராட்டுறீங்க. அண்ணன் உணர்ச்சி மயமாக அப்படி சொன்னார், அவருடைய நகர்வு நல்லா இருந்தது, ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து நிதானமாக எடுத்து வச்சாருன்னு புகழாரம் சூட்டுறீங்க. அப்புறம் ஒரு குறையும் சொல்லி தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் அதை சொல்கிறீங்களா? எனக்கு புரியலை. ஜட்ஜ்மெண்டலோடு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒப்பாரி வச்சு அழக்கூடிய ஆதங்கத்தில் இருக்கும். ஏன்னா ஓட்டுகள் பறிக்கப்பட்டு விட்டனவோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம். ஓட்டுகள் வந்து அப்படி ஒன்றும் எல்லா ஓட்டுகளும் வந்து இப்போதைய ஆட்சியாளர்களுக்காக விழுந்தது கிடையாது. அதில் ஒரு 14% நாம் தமிழர் கட்சி ஓட்டு மடைமாற்றப்பட்டிருக்கு, அப்படி தூக்கி கொடுக்கப்பட்டிருக்குது. ஆர்எஸ்எஸ்களோட பாஜகவோட ஒரு சதி திட்டம் இருக்குமோ அப்படின்ட்டு அந்த ஒரு அவலத்திலையும் அந்த ஒரு பொறுமலையும் நின்றுட்டு இருக்கும்போது, என் வாக்கு போயிடுச்சேடா, நான் கஷ்டப்பட்டனே, உழைச்சனே, நான் அறுவடை பண்ற நேரம் பார்த்து நீ அறுத்துட்டு போயிட்டியேடா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்காதா? அவர் என்ன தேவதூதன், அவர் என்ன கல் நெஞ்சக்காரனா? அவருக்கு வந்து அது இன்னொன்று கேட்குறேன், அந்த ஆட்சியாளர்களை அந்த நடிக தலைவனை விமர்சிக்க கூடாதுன்னு என்ன அவசியம் வந்துச்சு? ஆனானப்பட்ட திமுகவை விமர்சிக்கலாம், ஆனானப்பட்ட அதிமுகவை விமர்சிக்கலாம். ஏன் ஒன்றிய எல்லார் குடுமையும் பிடிச்சி ஆட்டுகின்ற, எல்லார் கண்களையும் விரலை விட்டு ஆட்டுகின்ற என்ஐஏ, அடுத்தது வந்து தேர்தல் ஆணையங்கள், இடி, இந்த மாதிரி பெரிய பெரிய என்ன சொல்றது பெரிய பெரிய துறைகளை தன்னகத்தே கொண்டுகிட்டு தன்னுடைய கைப்பாவையாக கொண்டு யாரை எப்போ வேணாலும் ஜெயிலில் சம்பந்தமே இல்லாமல் அடைக்கலாம், ஒரு என்ன சொல்கிற விசாரிக்கிறோங்கிற பேரில் கூட வருஷ கணக்கில் ஜெயிலில் பிணையே இல்லாமல் வைக்கலாம் அப்படிங்கிற கொடுஞ்சட்டங்களை தன்னகத்தே வைத்துள்ள ஒன்றிய அரசையே அவர் எதிர்த்து பேசுறாரு. என்ஐஏ சோதனை மூலமா கட்சியில உள்ள அத்தனை 4-5 நிர்வாகிகள் வீட்டில் சோதனைங்கிற பேர்ல அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க, அவ்வளவு பொய் செய்திகள்லாம் பரப்புனாங்க.
போதாத குறைக்கு சின்னத்தையே பறிச்சாங்க. கிடுக்கி பிடி போட்டு நம்மளை முடக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒன்றிய அரசு மோடி அவர்களையே பேரை சொல்லி, அந்த அரசை சொல்லி, அந்த திட்டங்களை சொல்லி, நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய கேடி அப்படின்ட்டு விமர்சனமா முன் வைக்கிறாரு. அவரை விமர்சிக்கலாம், உங்களுக்கு குழுகுழுன்னு இருக்குது. திமுகவை விமர்சிக்கும் போது குழுகுழுன்னு இருக்குது, அதிமுகவை விமர்சிக்கும் போது குழுகுழுன்னு இருக்கு. இந்த நடிகனை விமர்சிக்கும் போது மட்டும் ஏன் உங்களுக்கெல்லாம் ஆகாம போகுது? ஏன் இந்த நடிகன் என்ன பெரிய குதிரை கொம்போட பிறந்தாரா, ரெட்டை கொம்போட 3 கொம்போட பிறந்திருக்காரா? இவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா? இவரை ஏன் விமர்சிக்க கூடாது? பொய் சொல்லக்கூடாது, அபாண்டமா பழி போடக்கூடாதே தவிர, ஒரு தப்பான அரசியல் ஒண்ணு வருது, ஒரு தப்பான அரசியல் தலைவர் வாராரு, இவரு நடிகை பிம்பத்தோட வாராரு, தன்னுடைய முக மதிப்பை மட்டுமே வச்சு மக்களுடைய மனசுல இடம் பிடிச்ச ஒற்றை காரணத்துக்காக நடிச்சே ஒவ்வொரு வீட்லயும் நான் நுழைஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒற்றை டயலாக் அடிச்சுக்கிட்டு, எந்த ஒரு சிந்தனையும் இல்லாத, எந்த ஒரு அக்கறையும் இல்லாத, எந்த ஒரு நிர்வாக திறனும் இல்லாத, எந்த ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இல்லாத, எந்த ஒரு டெசிஷனும் மேக் பண்ண முடியாத இடத்துல, அவுட் ஆஃப் வேர்ல்டுல அவர் நடக்கிறது, உட்கார்ந்துருக்கிறத எல்லாத்தையும் நீங்க பாருங்க. அவர் இந்த உலகத்துல இருந்த மாதிரியே இருக்காது. தனி மனித வாழ்க்கையிலையும் அரசியலுக்கு வந்த பிறகு கூட ஒரு நேர்த்தி இல்லாத, எந்த ஒரு நற்செயல்களையும் தன்னுடைய கோடிக்கணக்கான சம்பாத்தியத்துல பண்ணாத ஒருத்தரை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? ஏன் சொல்லக்கூடாது? ஏன் இப்போ நடக்கின்ற அரசியல் ஆட்சியை ஏன் அவர் கிடைக்கிற தளத்துல சொல்லக்கூடாது? இதுக்குன்னு ஒரு பொதுக்கூட்டம் போட்டு தனியா போட்டு திட்டணுமா? இது முடிச்சுட்டு இப்போ அடுத்த வாரம் இந்த புதிய ஆட்சியின் ஆரம்ப அவல நிலைகள் அப்படின்னு நாங்கள் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேசுறோம், ஒத்துக்குவீங்களா? அப்பவும் இந்த வாய்கள்லாம் அதான் சொல்லும், இதுக்குன்னு ஒரு பொதுக்கூட்டம் போடணுமா? இவரை திட்டுறதுக்குன்னு ஒரு பொதுக்கூட்டம் போட்டு திட்டுவீங்களா? இவரை விமர்சனம் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் போடுவீங்களா? உங்களுக்கு பணம் அப்படி இதாகுதா, இப்படி இதாகுதா, உங்களுக்கு திரள் நிதியில நீங்க கொளிக்கிறீங்களா அப்படின்னு இஷ்டத்துக்கு பேசுவீங்க. அப்போ ஒரு ஆட்சியின் குறைகளை இல்ல நடக்கின்ற சமூக அவலங்களை எந்த மேடை கிடைக்குதோ அதுலதான் பேச முடியும். அவர் பொய் சொன்னாரா? பாட்டா பாடிட்டாரு. திருட்டு திமுகவும் அதோட அறிக்கையில சொல்லிடுச்சு, இவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லி இருக்கு. திமுக 4 லட்சம் கோடி எகிரி இருக்கு அப்படின்ட்டு எக்ஸ்ட்ராவா. அது வரைக்கும் 50 ஆண்டு காலத்துல 6 லட்சம் கோடி இருந்தது. இவர் ஸ்டாலின் அவர்கள் வந்த மாத்திரத்திலே 4 லட்சம் கோடி கூடி இருக்குன்னு பேசுறோம். எல்லாமே வெள்ளை அறிக்கை தேவையே இல்லாம வெள்ளையா தெரியுது, பச்சை பச்சையா தெரியுது. தெரிஞ்சு ஒவ்வொருத்தர சாமானியன் வரைக்கும் காணொலியில கேட்கறான், பேருந்து இலவசங்கிறீங்களே, எல்லாருக்கும் அது இலவசம் இது இலவசம், மோதிரம் கொடுப்பேன் செயின் கொடுப்பேன்னு அப்படி போட்டு தள்ளுறீங்களே, அங்க 15,000 கொடுப்பேன் இங்க இப்படி கொடுப்போன்ட்டு. பணம் எங்க இருந்து எடுப்பீங்க? உங்களோட நீங்க அஃபிடவிட்ல காட்டியிருக்கக்கூடிய சொத்தையும் அந்த இருப்புகளையும் கொடுத்தா கூட 6 மாசத்துக்கு கூட இதை கொடுத்து மாளாதே, என்ன செய்வீங்கன்னு எல்லாரும் கேட்கும்போது பசப்பு வார்த்தைகளை பேச அதெல்லாம் இருக்குங்க. அவங்க பதுக்கிட்டாங்க, அப்புறம் பதுக்குனவங்க பதுக்கிட்டு கொண்டு தாங்க போவாங்க. கஜானால திருப்பி ஆமா ஆமா தேர்தல் வருது, நம்ம பதுக்குனதை கொண்டு கஜானால போட்டுருவோம்னு போட்டுட்டு போக மாட்டாங்க. போனது பதுக்குனது தான். அப்புறம் எங்க இருந்து எடுப்பீங்க? இப்ப என்ன விஜய் அத்தனை ஜெயிச்ச அத்தனை எம்எல்ஏ கூடயும் அத்தனை பேர் கூடயும் தன்னுடைய ஆதரவாளர்களோட போய் திமுக அத்தனை அமைச்சர் எம்எல்ஏக்கள் காலர் சட்டையை பிடிச்சு உலுக்கி அவங்க வீட்டெல்லாம் ரெய்டு நடத்தி அவங்க பத்துக்கினதெல்லாம் எடுத்துட போறாரா? எடுத்து கஜானா நிரப்போறலாம், ஓகே, அது நாங்க கைத்தட்டி ஆரவாரிக்கிறோம். ஏன்னா அதுதான் முறையும் கூட. செய்ய முடியுமா? திமுக ஐயா ஸ்டாலின் அவர்கள் பினாமி சொத்துக்களை எல்லாம் முடக்கி அரசு கஜானால சேர்க்க முடியுமா? உதயநிதி அவர்கள், நேரு அவர்கள், ஜெகத் ரட்சகன் அவர்கள்ட்டு ஏகதேசம் இடி போகாத இடமே இல்லை. செந்தில் பாலாஜில இருந்து அத்தனை இருக்கும். நீங்க எல்லாரும் பதுக்குனாங்கன்னு தானே சொல்றீங்க. ஏன் எடப்பாடியும் விட வேண்டாம்? அந்த எடப்பாடி அண்ட் கோ அதிமுகவையும் விடாதீங்க. போய் உட்காந்து அத்தனை பேர் வீட்லையும் ரெய்டு நடத்தி அத்தனை பேர் பதுக்குனதையும் எடுத்து கஜானால சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் கிளாப்ஸ் தட்டுறோம். ஆகா, இவர் படத்துல மட்டும் இல்லை நிஜத்துலயுமே ஹீரோ தான் அப்படின்னு ஒத்துக்கிறோம். சார்ட்டர் பிளைட்ல கட்சி ஆரம்பிச்ச பிறகும் ரொம்ப எளிமையா போயிட்டு வந்துட்டு இருந்தவர் தானே. அவருடைய செயல்பாடுகளை சொல்லக்கூடாதுன்னு எந்த சட்டத்துல இடம் இருக்கு? இவரை மட்டும் சொல்லவே கூடாதா? உதயநிதினா சொல்லணும், ஸ்டாலின் ஐயா ஒரு தப்பு பண்ணா சொல்லணும், ஜெகத் ரட்சகன்னா சொல்லலாம், அவரடா சொல்லலாம், இவரடா சொல்லலாம், தங்கமணி வைரமணியை சொல்லலாம், ஏன் அம்மையார் ஜெயலலிதாவை சொல்லலாம், செத்து போனா கருணாநிதி அவர்களை சொல்லலாம். இவங்களையெல்லாம் செஞ்ச தப்புகளை சொல்லும் போதெல்லாம் கைத்தட்டிக்கிறீங்க. ஆனா ஒரு நடிகன் அவர் புதுசா வந்துட்டாருன்னா புதுசா வந்தா யாரையும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கா? ஏன் புதுசா நாம் தமிழர் கட்சி வரும்போது யாரையும் விமர்சிக்கவே இல்லையா? நாம் தமிழர் கட்சியே இல்லாதது போலாதான் எவ்வளவு தூரம் விமர்சிக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க பேசுறீங்களா? ஏன் இந்த விஜய் அதே திமுகவை விமர்சிக்காம தான் வந்தாரா? திமுகவை அப்ப ஏன் தீய சக்தி என்னாரு? ஏன் பவள விழா பாப்பான்னு கிண்டல் அடிச்சாரு? ஏன் 10 ரூபா செந்தில் பாலாஜின்னு பாட்டு பாடி 50 பேரை கொன்னாரு? பாட்டு பாடியே கொண்டுட்டாருயா. அப்ப இவர் மட்டும் திமுக விமர்சிக்கலாம், அதிமுகவையும் 10 தோல்வி பழனிசாமின்னு கிண்டல் அடிக்கிறியா? இவர் கிண்டல் அடிக்கலாம், ஆனா இவரை யாரும் கிண்டல் அடிக்க கூடாது. அவர் மனித புனிதர், தியாக செம்மல்.
அத்தனை கபோதிகளையும், அத்தனை வந்து கட்ட பஞ்சாயத்துக்காரங்களையும், அத்தனை குற்றவாளிகளையும், அக்யூஸ்டுகளையும் வேட்பாளராக்கி அவங்கள அமைச்சராக்கி அழகு பார்க்குற ஒரு ஆளை சொல்லவே கூடாதா? உத்தம புத்திரர்களாக இருந்து விமர்சனம் பண்ணிட்டா கூட பரவாயில்ல. புனிதர்களை வந்து நாங்கள் நல்ல கண்ண ஐயாவை, கக்கன் போன்றவர்களை, காமராஜர் ஐயாவை விமர்சிச்சிட்டோம்னா உங்களுக்கு கோபம் வர வேண்டியதான். நாங்கள் விமர்சிக்கிறது ஒரு குப்பையை, ஒரு கோமாளிகளை, ஒரு சினிமா கவர்ச்சியில் வந்து நாட்டை பிடிச்சிக்கிட்டு கோமாளித்தனமாகவே ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளை சொல்லக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம்? அதில் வேற நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் நாம் தமிழர் கட்சிக்கு தான் போடுறதா இருந்தாங்களாம். அப்புறம் வந்து இவர் விஜயை ரொம்ப அடிக்கிறாருன்ட்டு விஜய்க்கு பாவம் பார்த்து போட்டாங்களாம். ரொம்ப விஜயை அடிச்சா நாம் தமிழர் கட்சி பால் ஈர்க்கப்பட்டவங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சவங்க ஆட்டோமேட்டிக்காக விஜயை எதிர்ப்பாங்க. ஏன்னா இங்கே ஒரு திருட்டு கூட்டம் நம்மளை வந்து கழுத்தை பிடிச்சிட்டு நிற்கும் போது ஒரு சமூக குப்பை வந்து நம்மளை மூடி மறைக்க போகுது. அந்த குப்பையை நம்ம சுவாசிச்சோம்னா நுரையில் வெந்தே செத்துருவோம். அப்போ நாம திருட்டு திராவிடத்தையும் எதிர்க்கணும், வர சமூக குப்பையும் அகற்றணுங்கிற ஒரு தீவிர முயற்சியில இருக்கும்போது நாம் தமிழர்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த குப்பையை துரத்துவாங்க, சேர்ந்துதான் அந்த குப்பையை அள்ளி எரிப்பாங்களே தவிர குப்பையை பார்த்து குப்பைன்னு சொன்னா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? ஏன் அதுக்காக எப்பா நாங்க வந்து ஏற்கனவே ஒரு 2 திராவிடங்கிற ஒரு குழியில இருந்து எழுப்பி வாரோம், நாங்களே உங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நாங்க இப்படி பண்றோம்னு நல்ல நல்ல திட்டங்களா சொல்றோம். சொல்லிட்டே இருக்கும்போது போயிட்டே இருக்கிற வழியில புதுசா ஒரு குழி தெரியுது. எப்ப இந்த குழி இது குழி தான், உங்களை சாகடிச்சிடும், விழுந்துராதீங்கன்னு நாங்க சொல்லணுமா? இல்ல எங்களுக்கு குழின்னு தெரியுது, நாங்க மட்டும் தப்பிச்சுக்கிட்டு நாங்க மௌனமா போனா விழுந்து செத்துற மாட்டீங்க? என்ன சொல்ல வரீங்க? குப்பையை பார்த்து குழியை பார்த்து அடுத்து ஒரு ஆபத்து வருதுங்கிறத நாங்க அறிவிக்காம போனோம்னா, இன்னொரு ஆபத்தை பத்தி நாங்க சொல்லாமலே போனோம்னா அது எப்படி அந்த ஆபத்துல போய் நீங்க தானே மாட்டிடுச்சாவீங்க? சொல்லதான் செய்வோம். சொன்ன பிறகும் நாங்க அங்கதான் விழுவோங்கிறது வேற. ஆனா கண்டுக்காமலே போறதுங்கிறது எங்க மேல பழி விழுந்துரும். நாங்க அந்த பழிப்பாவத்துக்கு அஞ்சுதான் அதை சொல்றோமே. அதே மாதிரி இந்த நாங்க தாவேக்காக்கு நாங்க நாம் தமிழருக்கு தான் இது வரைக்கும் போட்டோம், இப்போ வந்து இவங்க வந்து விஜய் வந்து ரொம்ப திட்டுறதுனால பாவம் பார்த்து நாங்க விஜய்க்கு போடுறோங்கிறதெல்லாம் சும்மா சாக்கு போக்கு போங்காட்டம். அதாவது ஐயா ஒரு நடிகனுக்கு போடுறியாடா பாரு, அதுக்கு தருதலைகள் எப்படி ஆடுது பாரு, இப்படிப்பட்ட தருதலைகளையாடா நீங்க வர வைக்க போறீங்க பாருடா, ஒருத்தன் கூட ஒழுக்கமா இல்ல, சுய கட்டுப்பாடுல, அடுத்த வீட்டை உடைக்கிறான், அடுத்தவன் உயிரை கூட துச்சமா மதிக்கிறான், சினிமா முகத்துல போறீங்க, இது உங்களுக்கு அறிவு இல்லை, அரசியல் ஞானம் இல்லைன்னு நாம வந்து சொன்ன உடனே எங்க நம்ம விஜய்க்கு ஓட்டு போடுறத நம்ம வந்து சீப்பா நினைச்சிருவோமோ? போய் ஒரு நடிகருக்கு போடுறீங்களே, நான் படிச்ச பெரிய பெரிய பதவியில இருக்க அதிகாரிகள்லாம் போட்டிருக்காங்க, அவங்களையுமே நான் சீன்னு தான் பாக்குறேன். இவங்க அறிவெல்லாம் இவ்வளவுதானா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அந்த சீங்கிற பார்க்கிற பார்வையை தவிர்ப்பதற்கு சொல்ற சாக்கு போக்கு தான் இந்த சொல்லாடலை தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்க விஜய்க்கு போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கு சாக்கு போக்கு சும்மா சொல்றீங்க. நாம் தமிழர் கட்சி ஒருத்தரை வந்து விமர்சனம் வைக்குதுன்னா அது சரியா வச்சுன்னா நீங்க நாம் தமிழர் கட்சி பக்கம் தான் நிற்பீங்க. சரியா ஒன்று சொல்லும் போது எப்படி தப்பான ஒண்ணுக்கு நீங்க ஓடுவீங்க? ஏன்னா நீங்களே தப்பானவங்கள ஏற்கனவே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, தப்பானவங்கள கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க முடிவு பண்ணதை நாங்க தடுக்க முடியாது, ஆனா எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது எங்க கடமை, கொடுத்தோம் அப்படிங்கிறது தான் நான் இந்த காணொலியில் சொல்லியிருக்கேன். ஆக மொத்தத்தில் நமக்கு வந்து ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் அண்ணன் கொடுத்துருக்காரு. அண்ணன் விமர்சனம் பண்ணதை நாங்கள் ஆமோதிக்கிறோம், நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா எங்களுக்கும் ஒரு பஸ்ட் அவுட் ஆகிறதுக்கோ எங்களுடைய விரக்தியை வெளிப்படுத்துறதுக்கு வடிகாலாக தான் அண்ணனுடைய பேச்சையும் நாங்கள் உரமாக பார்க்குறோம். சரியான நகர்வை தான் அண்ணன் நகர்த்துறாரு. நீங்கள் இன்னும் விமர்சனம் பண்ணுவீங்க, நல்லது சொல்கிற மாதிரி இப்படியே வந்து நல்ல கருத்துக்களை சொல்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கிறதா. நிறைய நல்ல கருத்துக்கள் வந்து இந்த தேர்தலில் நிறைய பேர் வெளியிட்டிருந்தாங்க, ஏற்றுக்கொள்ளப்படியாக தான் இருந்தது. அதுக்கு ஒரு சிலர் வந்து திட்டுறாங்கன்னா அது அவங்களோட தப்பிதம், அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக நீங்கள் ஒரேடியாக விஜய் வந்து விமர்சிக்கவே கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் அவர் ஒன்றும் பெரிய கடவுளெல்லாம் கிடையாது. விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான், விமர்சிக்க தான் செய்வோம். தப்பாக அபாண்டமாக சொன்னாதான் நீங்கள் எங்களை சொல்லணுமே தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நான் இதில் சொல்லி முடிச்சுக்கிறேன்.